Hi friends, welcome to Chennai food. சிக்கனும் பிரெட்டும் இருந்தா போறங்க. ரொம்பவே டேஸ்டியான பிரெட் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் ரோல் பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாங்க. pan சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை எல்லாம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசா வதங்கணும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதை எல்லாம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா இழைய வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கனை சேர்த்து விட்டுக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க, அதை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி அதையும் சேர்த்துறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். காரத்துக்காக நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன், தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சால்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் நான் சேர்த்த தண்ணி. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம சிக்கன் ரொம்ப பொடிசாக தான் நறுக்கியிருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். தண்ணி எல்லாமே நல்லா வத்திட்டுருக்கு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டியில் நம்ம நசிச்சு பார்த்தோம்னா பொடியாக ஆகுது பாருங்கள், நல்லா பவுடர் ஆகுது. சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து விட்டுக்கிறேன். கரம் மசாலா கடைசியில் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரம் மசாலா பொடியை நல்லா தூவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்த ப்ரெட் ஸ்லைஸை ஓரங்களை கட் பண்ணிக்கலாங்க. நான் மொத்தம் 6 பீஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபில்லிங் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்தப்போல் நீங்கள் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஓரங்கள் கட் பண்ணுறதுலாம் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இதை எடுத்து வச்சு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்த 6 ப்ரெட் ஸ்லைஸுமே சுற்றி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதை நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம். இந்த ப்ரெட்டை ஒட்டுறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். நீங்கள் தண்ணி தொட்டு கூட ஒட்டலாம். தண்ணி தொட்டு ஒட்டினா சில நேரம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி மைதா மாவு போட்டு ஒட்டும் பொழுது பிரிஞ்சு வராது. கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த திக்னஸ் இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பூரி தேய்க்கிற மனையை நான் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஒரு ப்ரெட் ஸ்லைஸு அதில் வச்சுக்கலாம். பூரி தேய்க்கிற கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நாம் ரெடி பண்ண இந்த ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். வச்சுட்டு 3 பக்கமும் இதை வச்சு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நாம் ரெடி பண்ண மைதா மாவு பேஸ்ட்டு தான் இது. இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சி இப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அப்படியே நல்லா அழுத்தி விட்டுடுங்க.
நம்ம மைதா பேஸ்ட் போட்டிருக்கனால அழகாக பிடிச்சிக்கும். இந்த ஓரத்தையும் அப்படியே அழுத்தி விட்டு அதே மாதிரி இந்த ஓரமும் இதே மாதிரி எல்லா ரோலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. சூடான உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு பீஸாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம ப்ரெட்டில் செஞ்சுருக்கிறதுனால இது உடனே வெந்துடும். அதனால் நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு உடனே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சட்டுன்னு கலர் மாறுது. திருப்பும் பொழுது பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ நல்ல கோல்டன் கலரில் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இதில் வேக விடுறதுக்கெலாம் ஒன்றும் டைம் எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சிக்கனை ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். ப்ரெட்டை வச்சு செய்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க. அதில் மாற்றி விட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க. ப்ரெட்டையும் சிக்கனையும் வச்சு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நம்ம சிக்கன் ரோல் ரெடி பண்ணிட்டோம். சிக்கனை ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டையும் சிக்கனையும் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ப்ரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.